அரவக்குறிச்சி, தஞ்சை, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளில் நடைபெறவுள்ள தேர்தலை மக்கள் நல கூட்டணி புறக்கணிப்பதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். 4 கட்சிகளின் தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்பே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எந்த விதத்திலும் நியாயமான தேர்தல் அங்கே நடைபெறப் போவதில்லை. மீண்டும் பணம் வெள்ளமாக இருதரப்பிலும் கரை புரண்டு ஓடப் போகிறது. வாக்குச்சீட்டுகள் விலைக்கு வாங்கப்பட இருக்கின்றன. எனவே ஜனநாயகத்தின் அடையாளமாக ஒரு தேர்தல் நடக்காது என்ற காரணத்தால் போட்டியிடுவதில்லை. 4 கட்சிகளினுடைய மக்கள் நல கூட்டணிக்கு 4 கட்சிகளினுடைய நிலைப்பாடு இந்த 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலில் பங்கேற்பதில்லை என்று 4 கட்சிகளும் சேர்த்து எடுத்த முடிவைத்தான் நான் சொல்லுகிறேன். வரும் 25ஆம் தேதி திமுக கூட்டவிருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் மதிமுக புறக்கணிப்பதாக வைகோ அறிவித்துள்ளார். மற்ற கட்சிகளிலிருந்து ஆள் பிடிக்கும் வேலையை திமுக செய்வதாகவும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் தகுதி அந்த கட்சிக்கு இல்லை எனவும் வைகோ குற்றம் சாட்டினார். தினந்தோறும் 20,000 பேர் சேர்ந்தார்கள், 30,000 பேர் சேர்ந்தார்கள் என்று மற்ற கட்சிகளிலே இருந்து தினந்தோறும் நாங்கள் 20,000 30,000 பேரை சேர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய அரசியல் பண்பாடற்ற அண்ணா கூறிய கண்ணியம் என்ற சொல்லுக்கு எந்த விதத்திலும் ஏற்புடையதாகாத இழிவான வேலையிலே ஈடுபட்டு கொண்டு அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டுகின்ற அந்த கூட்டம் என்று சொல்லுகின்ற தார்மீக தகுதி கூட எதிர்க்கட்சி தலைவருக்கு